வாட் ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஃபியரிங் காட்? தேவனுக்கு பயப்படுகிறதுனால் என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்னு வாசிக்கும் போது முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும், how will I face tomorrow? ஆனால் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கையை God gives an unwavering faith, unwavering hope for a man who is fearing God. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அது மாத்திரம் அல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்கு யார் அடைக்கலம்? கிறிஸ்தவங்களுக்கு கூட நமக்கு, உங்களை என்னை குறித்து சொல்ற, நிறைய நேரத்தில் எனக்கு கூட பயம் உண்டு. ஐயோ இந்த உலகத்தில் இவ்வளவு மோசமான காரியங்கள் நடக்குதே, என் பிள்ளைகளுடைய நாட்கள் எப்படியா இருக்கும்? ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் ஒரு காரியத்தை குறித்து திட நம்பிக்கையா இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம், என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் கண்கள் காணவில்லைன்னு தாவீது எழுதி வைக்கிறாரு. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நமக்கு திட நம்பிக்கை உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. நீதிமொழிகள் 14:27, நீதிமொழிகள் 14:26 முதல் வசனத்தை வாசிச்சேன். நீதிமொழிகள் 14:27 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவருடைய கண்கள் என்ன பார்க்குது, நான் அவருக்கு பயப்படணும், நான் தப்பு தண்டாக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு சில ப்ளஷர்ஸ் ஆஃப் த இமீடியட் டைம், இக்காலத்து அந்த ப்ளஷர்ஸ், இக்காலத்து அந்த சௌகரியங்கள், அந்த ஆசைகளை விட்டு நம்ம தள்ளி இருக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னா, மரணக்கண்ணிகளுக்கு நாம் தப்பிக்கலாம். we can escape snares of death. மரணக்கண்ணிகளுக்கு நாம் தப்பித்து போகலாம்.